அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இன்று தரம் 9 மாணவர்களுக்கு புதியதொரு அலகை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். விஞ்ஞான முறை குறிப்பீடும் மட்டன் தட்டலும், அதாவது மட்டன் தட்டலும் விஞ்ஞான முறை குறிப்பீடும். அதில் சிறிய தலைப்பு தான் விஞ்ஞான முறை குறிப்பீடு. அப்போ இதுக்கு முந்தைய வகுப்புல சுட்டிகள் என்ற பாடத்தினுடைய இறுதி விடயம் பூச்சியமாம் சுட்டி, அடுத்தது வலுவின் வலு, அந்த ரெண்டு விடயமும் உங்களுக்கு கற்றுத்தரப்பட்டது. அந்த ரெண்டு விடயத்துடன் சுட்டிகள் என்ற பாடம் முழுமையாக முடிவடைந்துள்ளது. இது சுட்டிகளுக்கு அடுத்த அலகு தான் இந்த மட்டன் தட்டலும் விஞ்ஞான முறை குறிப்பீடும். ஸோ அதில் விஞ்ஞான முறை குறிப்பீடு சம்பந்தமாகத்தான் இன்றைய நாள் வகுப்பில் பார்க்க இருக்கின்றோம். இப்போ விஞ்ஞான முறை குறிப்பீடுன்னு சொன்ன பிள்ளைகள், இது ஒரு வடிவம் ஒன்று இருக்கிறா. இப்போ அந்த ஏங்கிறது எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஒன்று அல்லது ஒன்றுக்கு சமனும் அல்லது ஒன்றை விட பெரிதாகவும் 10ஐ விட சிறியதாகவும் இருக்க வேண்டும். அந்த ஏங்கிறது என்னென்னு சொன்னார் பிள்ளைகள், இப்போ இதுதான் இந்த ஒரு விஞ்ஞான முறை குறிப்பீட்டினுடைய வடிவம். ஏ தர 10 எண்ணாம் அடுக்கு, இதுதான் அந்த ஃபார்மட் வடிவம். ஏ தர 10 எண்ணாம் அடுக்கு. அப்போ உங்களுக்கு இந்த வடிவம் விளங்காட்டி பிரச்சனை இல்லை, கேள்வி செய்யும் போது இலகுவாக புரியும். அப்போ ஃபஸ்ட்டுக்கு இந்த வடிவத்தை நான் எழுதி கொள்கிறேன். ஏ தர 10 எண்ணாம் அடுக்கு. அப்போ இந்த ஏங்கிறது எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஒன்றுக்கு சமனும் பெரிதாகவும் 10ஐ விட குறைவாகவும் இருக்கும். அப்படி என்றா ஏ எடுக்கக்கூடிய பெருமானம் 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ இலக்கங்களை மட்டும் எடுக்கும், பூஜ்ஜியம் தவிர்ந்த, பூஜ்ஜியத்தை எடுக்காது, பூஜ்ஜியத்தை விட பெரிதாக இருக்கும். அதுதான் ஒன்றுக்கு சமனும் பெரிதும் 10ஐ விட சிறியது என்று போட்டிருக்கேன். ஏ 10 வரும், தர 10. இந்த எண்ணங்கிறது பிள்ளைகள் இப்போ ஈ மாதிரி போட்ட மூலகம், எதனுடைய மூலகம் என்ற ஜெட். ஜெட் என்ற நிறை எண். அப்போ நம்ம திசை கொண்ட எண்களில் பூஜ்ஜியம் நடுவில் இருக்கும். பூஜ்ஜியத்துக்கு வலது பக்கம் நேர்பெருமானம், இடது பக்கம் மறைப்பெருமானம் என்று உங்களுக்கு தெரியும். அந்த நேர்பெருமானத்தையும் மறைப்பெருமானத்தையும் கொண்டவை தான் நிறை எண். அதுக்கு ஜெட் என்ற அடையாளம் போடப்படும். அப்போ எண்ணுக்கு நேர் எண்ணும் வரலாம், மறை முழு எண். நேர் முழு எண்ணும் வரலாம், மறை முழு எண்ணும் வரலாம். அது எப்படிங்கிறத கேள்வி செய்யும் போது உங்களுக்கு தெளிவாக புரியும். இதுதான் அந்த விஞ்ஞான முறை குறிப்பீட்டினுடைய வடிவம், அந்த வடிவத்தினுடைய விளக்கம். இப்போ உதாரணத்துக்கு தெளிவாக அவதானித்துக் கொள்ளுங்கோ. இப்போ 10ஐ விட கூடிய பெருமானம், 10ஐ விட கூடிய பெருமானம் வரும்போது, இப்போ 101 சும்மா ஒரு பெருமானத்தை எழுதி கொள்றனே, இப்படி ஒரு பெருமானம் வருகின்றது. இதை விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் எழுத வேண்டும் என்று சொன்னால், அந்த முதல் வார பெருமானம் இந்த ஏ எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 1 அல்லது ஒன்றை விட பெரிது, 10ஐ விட சிறிது. அப்போ ஒரு முழு எண்ணுக்கு தசம் எங்கே இருக்கும்? 1ஆம் இடத்து இலக்கத்துக்கு பக்கத்தில். அப்போ தசத்துக்கு இடது பக்கம் வார பெருமானத்தை பாருங்க, பெரிய பெருமானம் இருக்கு. அப்போ தசத்துக்கு இடது பக்கம் வார பெருமானம் எப்படி இருக்கணும், அந்த ஏ எப்படி இருக்கணும் என்று சொல்லியிருக்கேன். 1 அல்லது ஒன்றை விட பெரிது, 10ஐ விட சிறிதென்ற ஒரு இலக்கம் மட்டும் வர வேண்டும். இங்கு 5 இலக்கம் இருக்கு. அப்போ இந்த தசத்தை எங்கே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், 1க்கும் 0க்கும் இடையில கொண்டு வந்தால் தான் அவன் சொன்ன அந்த ஏ என்கிற பெருமானம் 1 அல்லது ஒன்றை விட பெரிது அல்லது 10ஐ விட சிறிய என்ற அந்த லிமிட்டுக்கு வரும். அப்போ தசத்தை எங்கே கொண்டு வரணும்? 1க்கும் 0க்கும் இடையில. அப்போ தெளிவாக அவதானித்துக் கொள்ளுங்கடா. அப்போ 1 தசம், இந்த தசம் இங்கே வரும். அந்த வலப்பக்கம் இருக்கிற அவ்வளவு பெருமானத்தையும் பார்த்து எழுதி கொள்ள வேண்டும். கட்டாயம் தர போட வேண்டும். 10 என்று போட்டு தசத்தை இடது பக்கம் நோக்கி நகர்த்தினா நேர். தசத்தை இடது பக்கம் நோக்கி நகர்த்தினா நேர்ங்கிறத அடையாளம் வைத்துக் கொள்ளுங்க. தசத்தை இடது பக்கம் நோக்கி நகர்த்தினா நேர். அப்போ எத்தனை இலக்கம் நகர்த்துறோம்? 1 2 3 4 இலக்கம். தசம் இங்கே வருது. அப்போ 4 இலக்கம் என்கிறதால அந்த எண்ணுக்கு பதிலாக 4 போட வேண்டும். அதுவும் நேர் 4 என்கிறதால சும்மா 4 போடலாம். இதுதான் விஞ்ஞான முறை குறிப்பீடு. அப்போ இன்னும் ஒரு உதாரணத்தை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக விளங்கும். இப்போ 3 3 6 7 0 0 0 என்று வருது. அப்போ இது 10ஐ விட பெரிய பெருமானம். அப்போ ஒரு முழு எண்ணுக்கு தசம் எங்கே இருக்கும்? 1ஆம் இடத்து இலக்கத்துக்கு பக்கத்தில் என்று சொல்லியிருக்கேன்.
அப்போ அந்த தசம் எங்கே வர வேண்டும்? மூன்றுக்கும் இடையில இங்க வந்தாத்தான் இது மூணுங்கிறது ஒன்றை விட பெரிது, 10ஐ விட சிறிது. தசத்தை இங்க போட்டீங்கன்னு சொன்னா அது 33 தசம் என்று மாறும், 10ஐ விட பெரிய பெருமானம். அப்ப அந்த ஏங்கிறது அந்த முதல் வார பெருமானம், மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஒன்று அல்லது ஒன்றை விட பெரிது, 10ஐ விட சிறியதாக இருக்கணும் என்று சொன்னா தசத்தை மூன்றுக்கும் இடையில கொண்டு வர வேண்டும். அப்ப 3 தசம் 3 6 7 தொடர்ச்சியாக பூஜ்ஜியம் போய்கொண்டே இருந்தா நீங்க அந்த பூஜ்ஜியத்தை போட்டாலும் சரி போடாவிட்டாலும் பிரச்சனை இல்லை. அப்ப நான் போட மாட்டேன், தர 10 என்று போட்டும் எண்ணும் போது இந்த பூஜ்ஜியத்தையும் சேர்த்து தான் எண்ண வேண்டும். அப்போ 1 2 3 4 5 6 6 இலக்கம் இடது பக்கம் நகரத்திரத்தால நேர் 6 என்று விடை கிடைக்கும். அப்ப 3 தசம் 3 6 7 தர 16ஆம் அடுக்கு. இதே போன்று மூன்றாவதை பாருங்க. இப்ப 457 தசம் 73 வருது. அப்ப தெளிவாக அவதானிக்கணும், இப்ப தசம் இங்க இருக்கு. அப்ப இந்த தசத்துக்கு இடது பக்கம் பாருங்க 10ஐ விட பெரிய பெருமானம் வருது. அப்ப தசம் எங்க வர வேண்டும்? எஸ், 4க்கும் 5க்கும் இடையிலே. அப்ப 4 தசம், இந்த தசம் இங்க வந்துட்டு அப்ப இங்க போடக்கூடாது. அப்ப அவ்வளவு இலக்கம் என்கிறதால பார்த்து எழுதி கொள்ள வேண்டும். தரையை போட்டு 10 என்று போட்டு தசத்தில் இருந்து எங்க நகர்த்துறோமோ அதைத்தான் எண்ணணும். அப்ப இது முழு எண்ணுங்கிறதால தசம் 1ஆம் இடத்து இலக்கத்துக்கு பக்கத்துல இருக்கு. அப்ப இது ஆல்ரெடி தசம் தந்திருக்கிறதால இங்க இருந்து எண்ணக்கூடாது. அப்ப தசத்தில் இருந்து தான் எண்ண வேண்டும். 1 2. அப்ப 2 இலக்கம் இடது பக்கம் நகர்த்துறோம் என்கிறதால 10இன் 2ஆம் அடுக்கு என்று விடைவர். அப்ப 4 தசம் 5 7 7 3 தர 10இன் 2ஆம் அடுக்கு. இதே போன்று இன்னும் ஒன்று பார்ப்போம். 7 தசம் 3 6 என்று வருது. அப்ப தெளிவாக பாருங்க, தசத்துக்கு இடது பக்கம் ஒரு இலக்கம், அவன் சொன்ன அந்த ரூல் வருது. தசத்துக்கு இடது பக்கம் 7, அப்போ ஒரு இலக்கம் வருதுங்கிறதால இது விஞ்ஞான முறை குறிப்பீட்டுல இல்லை. விஞ்ஞான முறை குறிப்பீடுங்கிறது இந்த வடிவத்தில் வர வேண்டும். இப்ப 7 தசம் 3 6 இந்த தந்த பெருமானமே அப்படியே வரும், மாற்றம் ஏற்படாது. கட்டாயம் தர போட வேண்டும், 10ம் போட வேண்டும். எந்த இலக்கத்தையும் நம்ம நகர்த்தல என்கிறதால அந்த எண்ணுக்கு பதிலாக அந்த எண் இருக்கிற இடத்துல பூஜ்ஜியத்தை போட வேண்டும். அப்ப இது விஞ்ஞான முறை குறிப்பீட்டு வடிவத்தில் இருந்தாலும் விஞ்ஞான முறை குறிப்பீடுங்கிறது தர 10, இந்த கட்டாயம் இதுவும் வர வேண்டும். தசத்துக்கு இடது பக்கம் வர பெருமானம் 1 அல்லது 1ஐ விட பெரிது, 10ஐ விட சிறியதாக இருக்க வேண்டும். அந்த ரூலுக்கு அமைய நீங்க அந்த பெருமானத்தை விஞ்ஞான முறை குறிப்பீட்டுக்கு மாற்ற முடியும். மேலும் சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம். முதலாவது உதாரணத்தை பாருங்க. கீழே தரப்பட்ட ஒவ்வொரு எண்ணையும் விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் எழுதுக. அப்ப ஏற்கனவே நான் சொன்ன அந்த உதாரணத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணின மாதிரி தான் இந்த 6 கேள்விகளுக்கும் விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் எழுதி கொள்ள வேண்டும். அப்ப முதலாவதை பார்த்து கொண்டீங்கன்னா தசம் இல்லைன்னு சொன்னா 1ஆம் இடத்து இலக்கத்துக்கு பக்கத்துல தான் தசம் இருக்கும். ஸோ இது விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் இல்லை. அப்ப தசத்தை 7க்கும் 4க்கும் இடையில் கொண்டு வர வேண்டும். அப்ப 7 தசம் 4 3 தர தொடர்ச்சியாக பூஜ்ஜியம் போனா போட மாட்டேன், நீங்க போட்டாலும் சரிதான். 10 என்று போட்டு இந்த தசத்தில இருந்து தான் எத்தனை இலக்கத்தை இடது பக்கம் நகர்த்துறீங்கிறத எண்ண வேண்டும். அப்ப 1 2 3 4. அப்ப இடது பக்கம் நகர்த்தினா நேர் என்று வரும். நேர் போட தேவையில்லை, சும்மா 4 போட்டா சரி. இதுதான் விஞ்ஞான முறை குறிப்பீடு. அதே போன்று 200 என்று சொன்னா தசம் இங்க இருக்கும். ஸோ 2க்கும் 0க்கும் இடையில தான் தசம் வரும். தொடர்ச்சியாக பூஜ்ஜியம் வந்தால் நீங்கள் போட தேவையில்ல. அப்படி 0 போட்டாலும் சரிதான். அப்போ நான் போடலை. ஸோ தொடர்ச்சியாக 0 போகுது. அப்போ தசமும் நீங்கள் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, வைத்தாலும் பிரச்சனை இல்லை. 10 என்று போட்டு எத்தனை இலக்கத்தை நகர்த்துறீங்க? 2 இலக்கம். அப்போ 2 தர 10இன் 2ஆம் வலு என்று வரும். இதே போன்றுதான் இந்த 1 0 1 0 தசம் இங்கே இருக்கும். அப்போ 1க்கும் 0க்கும் இடையில தான் தசம் வரும். அப்போ 1 தசம்
பூஜ்ஜியம் இப்போ இடையில பெருமானம் வாரத்தால் இப்போ கட்டாயம் பூஜ்ஜியம் அந்த பெருமானத்தை எழுத வேண்டும், பூஜ்ஜியத்தை போடணும். 1 இருக்கு, இந்த பூஜ்ஜியத்தை சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை, சேர்க்காட்டியும் பிரச்சனை இல்லை. காரணம் கடைசி பூஜ்ஜியத்தில் முடிவடையுது. அப்போ நான் சேர்த்து கொள்கிறேன். ஒரு பூஜ்ஜியம்ங்கிறதால 10 என்று போட்டு எத்தனை இலக்கத்தை நகர்த்த வேண்டும்? 3 இலக்கம். ஸோ 3 என்று போட வேண்டும். இதே போன்று 18.5 என்று சொன்னால் அப்போ தசம் இங்கே இருக்குது. அப்போ 1க்கும் 8க்கும் இடையில் வரணும். அப்போ 1.8 தர 10 தசத்திலிருந்து இடது பக்கம் ஒரு இலக்கம் நகருது என்பதனால ஓராம் வலு. அப்போ 1.85 தர 10 ஓராம் வலு என்று வரும். அப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் இருக்குங்கிறதால அந்த வடிவத்தை நீங்கள் எவ்வாறு எழுத வேண்டும் என்று சொல்லியிருக்கேன். தரையை போட்டு 10 பூஜ்ஜியம் எந்த இலக்கத்தை நகர்த்தாவிட்டால் பூஜ்ஜியமாம் வலுவை போட்டுக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த தசத்தை பாருங்கள் 5க்கும் 8க்கும் இடையில் இருக்குது, தசம் 7க்கும் 1க்கும் இடையில் வரணும். ஸோ 7.158 தர 10 எத்தனை இலக்கத்தை நகர்த்தணும்? 2 இலக்கம். ஸோ 10 அப்போ 7.158 தர 10 வலு என்று எழுதி கொள்ள வேண்டும். அப்போ இவ்வாறு தான் 10ஐ விட பெரிய ஒரு பெருமானம் வரும்போது விஞ்ஞான முறை குறிப்பீட்டுக்கு மாற்றும் முறையாக இருக்கும். இப்போ அடுத்த சிறிய தலைப்பை பாருங்க. பூஜ்ஜியத்திற்கும் 1க்கும் இடையில் உள்ள எண்களை விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் எழுதுது. இப்போ பூஜ்ஜியத்துக்கும் 1க்கும் இடையில முழு எண் இருக்குமா? இருக்காது. தசம எண் தான் வரும். அது 1ஐ விட பூஜ்ஜியத்தை விட சிறிய பெருமானம் தான் அந்த பூஜ்ஜியத்திற்கும் 1க்கும் இடைப்பட்ட தசம எண்கள். இப்போ பூஜ்ஜியத்திற்கும் 1க்கும் இடைப்பட்ட இந்த தசம எண்கள் வரும்போது எவ்வாறு அதை விஞ்ஞான முறை குறிப்பீட்டுக்கு மாற்றுவது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தசத்துக்கு இடது பக்கம் பாருங்கடா 0 இருக்கு. விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் அந்த ஏ எப்படி இருக்கணும், அந்த முதலாவது பெருமானம் எப்படி இருக்கணும் என்று சொன்னேன். 1 அல்லது 1ஐ விட பெரிது, 10ஐ விட சிறியதாக இருக்கணும். அப்போ இது 1ஐ விட குறைவு. அப்போ இந்த தசத்தை எங்கே கொண்டு வரணும்? 5க்கும் 4க்கும் இடையில கொண்டு வர வேண்டும். அப்படி என்றா இவன் முன்னுக்கு 0 போட தேவையில்ல. அப்போ 5.43 தர 10 இடது பக்கம் நகர்த்தினா நேர் என்று சொன்னேன். இப்போ வலது பக்கம் நகர்த்தினா தசத்தை வலது பக்கம் நகர்த்தினா மறை என்கிறத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அப்போ ஒரு இலக்கம் வலது பக்கம் நகர்த்துறதால மறை 1 என்று வரும். இதே போன்றுதான் தசம் எங்க வரணும்? 9க்கும் 5க்கும் இடையில். ஸோ 9.5 தர 10 என்று போட்டு எத்தனை இலக்கம் நகர்த்தணும்? 1 2 3 4. அப்போ வலது பக்கம் நகர்த்துறோம்ங்கிறதால மறை 4 என்று போடணும். அப்போ 9.5 தர 10 இதே போன்று 0.0019 இப்போ தசம் எங்க இருக்கு? தசத்துக்கு இடது பக்கம் 0 இருக்கு. இப்போ இந்த தசத்தை 1க்கும் 9க்கும் இடையில கொண்டு வரணும் வேண்டாம். 1.9 தர 10 என்று போட்டு எத்தனை இலக்கத்தை நகர்த்தணும்? 3 இலக்கம். வலது பக்கம் நகர்த்துறோம்ங்கிறதால மறை 3. 1.9 தர 10 என்று வரும். இதே போன்றுதான் 4வதும் 0.08 தசம் இருக்கு. அப்ப தசத்துக்கு வலது பக்கம் நகர்த்தணும். 8க்கு பக்கத்துல தான் தசம் வரும். காரணம் இது 1ஐ விட குறைந்தது. அப்போ 8 இங்கே பெருமானம் இல்லைன்னு சொன்னால் அந்த தசம் வைக்க தேவையில்லை. தரையை போட்டு 10 2 இலக்கம் நகர்த்துறோம்ங்கிறதால அதுவும் வலது பக்கம்ங்கிறதால மறை 2. அப்போ 8 தர 10 என்று வரும். இதே போன்று இவரை பாருங்க. அதே போன்றுதான் தசம் இங்கே இருக்கு. ஸோ 4க்கு பக்கத்தில் வர வேண்டும். அப்போதுதான் 4 இந்த முன்னுக்கு 0 வந்தால் பெருமதி இல்லை. ஸோ இதில் பெருமானம் 4 என்று வரும். அது 1ஐ விட பெரிது, 10ஐ விட சிறிது. ஸோ 4 தசம் வைத்து அங்கே பெருமானம் இல்லை தானே. ஸோ தசம் வைக்க தேவை. இப்படி வைத்தாலும் பிரச்சனை இல்லை. தர 10 போட்டு எத்தனை இலக்கம் நகர்த்தினோம் பாருங்க? 2 3 4. ஸோ மறை 4 என்று வரும்.
இதே போன்று கடைசியை பாருங்கடா, தசம் இங்கே இருக்கு. அப்போ 5க்கு 4க்கு இடையில வர வேண்டும். ஸோ 5 தசம் என்ன பெருமானம் இருக்குங்கிறதால தசத்தை வைத்து 4 தர 10 1 2 3 4 5 6 7 8. அப்போ வலது பக்கம் நகர்த்துறதால மறை 8 என்று வரும். அப்போ இவ்வாறு தான் அந்த ஒன்றை விட குறைந்த பெருமானம் 0க்கும் 1க்கும் இடைப்பட்ட பெருமானங்கள் வரும்போது இந்த மெதட் ஊடாக விஞ்ஞான முறை குறிப்பீட்டுக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ இவ்வளவுதான் இன்றைய நாள் வகுப்பில் இருக்கக்கூடிய அந்த 2 மிக முக்கியமான விடயத்தை விளங்கப்படுத்தியிருக்கேன். அப்போ தெளிவாக விளங்கி இவ்வளவு விடயத்தையும் உங்களோட கொப்பியில் தொடர்ச்சியாக நோட் பண்ணுங்க. இது சம்பந்தமான வேக் சீட் குழுமத்தினூடாக பகிரப்படும். அந்த வேக் சீட்டையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு, இந்த விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் இன்னும் ஒரு சிறிய பகுதி ஒன்று இருக்கு. ஒரு விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் தரப்படுகின்றவற்றை சாதாரண வடிவ எண்ணுக்கு எவ்வாறு மாற்றிக்கொள்வது, அத்துடன் மட்டன் தட்டல் சம்பந்தமான விடயத்தை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த அலகு முழுமையாக முடிவடையும். அந்த அடுத்த வகுப்பில் இந்த 2 விடயத்தையும் பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.